யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த சுரேஷ் சாலேவை கைது செய்து இந்த அரசாங்கம் மிக பெரும் தவறிழைத்து விட்டது. கடும் கோபத்தில் உரையாற்றிய மஹிந்த ராஜபக்ச எதிர்வரும் 17ஆம் திகதி குற்றத்தடுப்பு விசாரணைக்கு வரும்படி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு. மீண்டும் அதனை தட்டி கழிக்க முயற்சிக்கும் கோட்டாபய ராஜபக்ச. சுவிட்சர்லாந்தில் பேருந்தில் ஏற்பட்ட தீ விபத்து, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் மரணம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி அதிரடி கைது. $2 மில்லியன் லஞ்சம் பெற்றுக் கொண்டார். விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவரின் மனைவி உயிருடன், வெளிவந்த ஆதாரம். இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்ட அரசு. இந்த மாதத்திற்குள் இலங்கைக்கு வரும் மிக பெரும் தொகை எரிபொருள். மீண்டும் ஆரம்பமாகும் செம்மணி புதைகுழி அகழ்வுகள். விசாரணைகள் தீவிரம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் எவ்விதமான அரசியல் தலையீடுகளுமின்றியே முன்னெடுக்கப்படுகிறது. மிக விரைவில் பலரை கைது செய்வோம். அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவிப்பு. இலங்கைக்குள் மிக பெரும் தாக்குதலை நடத்துவதற்காக பெரும் தொகை ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் வந்த படகு சுற்றி வளைத்த கடற்படையினர். விசாரணைகளில் வெளிவரும் அதிர்ச்சி. ஏர்பஸ் விமான ஒப்பந்தத்தில் $2 மில்லியன் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன கைது செய்யப்பட்டுள்ளார். இலஞ்சம் ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்குவதில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் குறித்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகினார். இந்த நிலையில் அவரிடம் 7 மணி நேரத்துக்கும் அதிகமாக வாக்குமூலம் பெறப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் யுத்த பதற்றம் இலங்கையின் எதிர்காலத்திற்கே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளார். திஸ்ஸ மகாரமவில் உள்ள ஒரு விகாரியில் வழிபாட்டில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதை குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த யுத்தம் நீடித்தால் இலங்கைக்கு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகளில் சிக்கல்கள் உருவாகலாம் என அவர் சுட்டிக்காட்டினார். இந்த போர் நீடித்தால் நிச்சயமாக பிரச்சனைகள் ஏற்படும். அது நாட்டின் எதிர்காலத்தையும் பாதிக்கும் என அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் பௌத்த சாசனத்திற்காக என்ன செய்கின்றது என்பது கேள்விக்குறி என அவர் விமர்சித்தார். எமது காலத்தில் சேவையாற்றிய புலனாய்வு அதிகாரி ஒருவரை சிறையில் அடைத்திருப்பது தவறானது. அவர் ஆற்றிய சேவையை பாராட்ட வேண்டுமே தவிர இவ்வாறு தண்டிப்பது முறையல்ல. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பற்றி நான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அது குறித்து என்னை விட மக்களுக்கே மிக நன்றாக தெரியும் என்றார். லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை இம்மாதம் 17ஆம் தேதி ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு மீண்டும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே ஆணைக்குழுவின் முன் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் சிங்கப்பூருக்கு விஜயம் செய்துள்ளதால் அந்த தேதியில் ஆஜராக முடியாது என்று கோட்டாபய ராஜபக்ஷ பிப்ரவரி 12ஆம் தேதி எழுத்துப்பூர்வமாக ஆணையத்துக்கு தெரிவித்திருந்தார். வாக்குமூலம் அளிக்க மற்றொரு தேதியை வழங்க வேண்டும் என்ற அவரது கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த புதிய தேதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டு தொகுதியில் பல வீடுகளை சட்டவிரோதமாக பல நபர்களுக்கு ஒதுக்குவது குறித்து பரிந்துரைக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டதாக தொடரப்பட்ட விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இந்த அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்தது தெரியவந்துள்ளது. நாட்டின் தெற்கு கடற்பரப்பில் போதைப் பொருளுடன் கைப்பற்றப்பட்ட 2 மீன்பிடி படகுகளும் திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. குறித்த படகுகளில் சுமார் 600க்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்கள் காணப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அதன்படி T56 ரக துப்பாக்கிகள், 2 பிஸ்டல் ரக துக்காய் துப்பாக்கிகள், 8 மற்றும் M16 2 துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன்போது 9 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டை சுற்றியுள்ள தெற்கு ஆழ்கடல் பிராந்தியத்தில் முன்னெடுக்கப்பட்ட கடல்சார் நடவடிக்கையின் போதே இவை கைப்பற்றப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கைப்பற்றப்பட்ட பொருட்கள் மேலதிக விசாரணைகளுக்காகவும் சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் தற்போது கடற்படையினரின் பாதுகாப்பில் கரைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சுவிட்சர்லாந்தில் பேருந்தில் தீ பரவி ஏற்பட்ட விபத்தில் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட இளைஞன் ஒருவரும் உயிரிழந்துள்ளார். விபத்தில் உயிரிழந்த 5 பேரில் யாழ்ப்பாணம் இனுவில் பகுதியை பூர்வீகமாக கொண்ட 30 வயதான இளைஞனும் அடங்கியுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி உயிரிழந்தவர்களுக்கான இறுதி அஞ்சலியை செலுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவம் விபத்தா அல்லது பயங்கரவாத தாக்குதலா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக குறித்த பேருந்தில் பயணித்த ஒருவர் தனக்குத்தானே தீமூட்டிக் கொண்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இதன்போது 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 5 பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேற்கு சுவிட்சர்லாந்தின் பிரேபோக் மாகாணத்தில் கெர்சர்ஸ் நகரில் பயணிகளை ஏற்றிக்கொண்டு பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென பஸ்ஸில் புகைமூட்டமாக காட்சி அளித்தது. பிறகு பஸ்ஸில் இருந்த பயணிகள் அனைவரும் வெளியேற முயன்ற போது தீ மளமளவென பற்றி எரிய தொடங்கியதாக சுவிஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எவ்வித அரசியல் பாகுபாடுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தவறு செய்யாத எவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை அரசியல் வட்டாரங்களில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணைகளை குழப்ப நினைப்பவர்களுக்கு மத்தியில் அரசாங்கம் சட்டத்தை முறையாக அமல்படுத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 12ஆம் தேதி வியாழக்கிழமை மொனராகலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி கைது செய்யப்பட்டமை பெரும்பாலான அரசியல்வாதிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் அதற்கான காரணம் என்ன என எமக்கு தெரியாது. நாம் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த விசாரணைகளையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்குவதை விடுத்து வெளியில் அவற்றை குழப்பும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தம்மீது எவ்வித தவறும் இல்லை என்றால் எவரும் பதற்றமடைய தேவையில்லை. இந்த விசாரணைகளை முடிந்தளவு துரிதமாக நிறைவு செய்வதற்கு அரசாங்கமும் நீதி அமைச்சும் தீர்மானித்திருக்கின்றது. எனவே தான் தினந்தோறும் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. மறுபுறம் வங்குரோத்தடைந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் எவ்வித பாகுபாடுமின்றி கட்சி பேதமின்றி அரசியல் அமைப்பின் 12 உறுப்புரையை சரியாக பயன்படுத்தும் முறையான அரசாங்கமாக செயற்படுகின்றோம். இது ஜனாதிபதி தலைமைத்துவம் வகிக்கும் தேசிய மட்டத்திலான வேலை திட்டமாகும். இந்நாட்களில் எமது கடற்பரப்பை அண்மித்த பகுதிகளில் பாரிய அளவிலான பெருந்தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அவை தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படும். அந்த வகையில் போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டால் விசாரணைகள் நிறைவடையும் வரை பிணை கிடையாது என்றவாறு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்படவுள்ளன. கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் முறையாக அளிக்கப்படுவதில்லை என்றும், எனவே அவை சமூகமயப்படுத்தப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றனர். இது தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடப்பட்டு அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட நீதி அமைச்சின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய குழுவினூடாக ஆராயப்பட்டு வருகின்றது. அதற்கமைய மாதிரிக்காக மாத்திரம் சிறிய தொகையை வைத்துக் கொண்டு எஞ்சியவற்றை உடனடியாக அளிப்பதற்கான நடவடிக்கை குறித்து அந்த குழு அவதானம் செலுத்தி வருகின்றது. அதேபோன்று ஆழ்கடலில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் குறித்து வழக்கு தொடர முடியுமா என்ற பிரச்சினையும் காணப்பட்டது. எனவேதான் அது குறித்த சட்டத்திலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு ஆழ்கடலில் கைப்பற்றப்படும் போதைப் பொருட்கள் குறித்தும் வழக்கு தொடுத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றார். ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக வெளியான செய்திகளை ஈரான் அரசு தொடர்புடைய ஊடகங்கள் மறுத்துள்ளன. ஈரான் அரசு சார்பு முக்கிய ஊடகங்கள் வெளியிட்ட தகவலின்படி கமேனியின் மனைவி மன்சவுரே கோஜஸ்தே பஹர்சாதே உயிருடன் இருப்பதாக தெரிய வருகிறது. முன்னதாக கடந்த பிப்ரவரி 28 அன்று கமேனியின் இல்லத்தை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதலில் அவர் உயிரிழந்ததாக ஈரான் அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். அந்த தாக்குதலில் காயமடைந்ததால் கமேனியின் மனைவி உயிரிழந்ததாக சில ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அவை தவறான தகவல்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புரட்சித் தலைவர் கமேனியின் மனைவி உயிருடன் உள்ளார். அவர் உயிரிழந்ததாக வெளியான ஆரம்ப செய்திகள் தவறானவை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அவரது தற்போதைய உடல்நிலை குறித்து கூடுதல் தகவல்கள் வெளியிடப்படவில்லை. இதற்கு முன்பு ஈரான் ஊடகங்களில் சிலர் தாக்குதலுக்கு பிறகு அவர் கோமா நிலையில் இருந்ததாகவும் பின்னர் உயிரிழந்ததாகவும் செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த மாதம் நாட்டிற்கு வருவது உறுதி செய்யப்பட்ட எரிபொருள் கப்பல்களின் எரிபொருள் இருப்புகளில் இருந்து ஏப்ரல் மாத இறுதி வரை நாட்டிற்கு போதுமான எரிபொருள் கிடைக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நிர்வாக பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே ஊடகங்களுக்கு இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் எரிபொருள் விலைகள் சடுதியாக அதிகரித்துள்ளது. உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து கடல்வழி பாதையான ஹோர்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதன் பின்னணியில் இந்த விலை அதிகரிப்பு பதிவானது. அதன் அடிப்படையில் போர் சூழலை கருத்தில் கொண்டு இலங்கையிலும் எரிபொருட்களின் விலை அண்மையில் அதிகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
செம்மணி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி வழக்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது புதைக்குழியை சூழவுள்ள பகுதிகளை வாரத்தில் 2 தினங்கள் சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் துப்புரவு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என நல்லூர் பிரதேச சபைக்கு மன்று கட்டளையிட்டுள்ளது. அத்துடன் புதைக்குழி பகுதியில் அகழ்வு பணிகளில் ஈடுபடுபவர்களுக்காக மற்றும் பொருட்களை வைப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக கொட்டகைகள் டித்வா புயல் அதனைத் தொடர்ந்து யாழில் பெய்த பருவமழை காரணமாக சேதமடைந்துள்ளன. அவற்றினை அங்கிருந்து அகற்றி புதிய கொட்டகைகளை அமைக்கவும் அகழ்வு பணிகளுக்கான தளபாடங்களை கடந்த அகழ்வு பணிகளுக்கு ஏற்பாடு செய்தது போன்று நல்லூர் பிரதேச சபை இம்முறையும் தளபாட வசதிகளுக்கு ஏற்பாடு செய்ய மன்று கட்டளையிட்டது. புதைக்குழி பகுதிக்கு நேரில் சென்று களத்தரிசிப்பை மேற்கொள்வது என்றும் மன்றில் தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைய நீதவான் எஸ் லெனின்குமார், சட்ட வைத்திய அதிகாரி எஸ் பிரணவன், சட்டத்தரணிகளான நிரஞ்சன், ரணிதா, நல்லூர் பிரதேச சபை செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று புதைக்குழியை பார்வையிட்டனர். அதன்போது புதைக்குழிகள் தற்போதும் நீர் தேங்கி நிற்பதனால் எதிர்வரும் 28ஆம் தேதி சட்ட வைத்திய அதிகாரியின் நேரடி கண்காணிப்பில் நீரினை வெளியேற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பது என்றும் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி குறித்த வழக்கு நீதிமன்றில் எடுக்கப்படும் எனவும் ஏப்ரல் 20ஆம் தேதி 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது எனவும் திகதிகளிடப்பட்டன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் காரணமாக உலகளாவிய ரீதியில் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள போதிலும் தற்போதைய சூழலில் நாட்டில் வீட்டில் இருந்தே பணிபுரியும் முறையை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என வர்த்தகம், வாணிபம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அரசாங்கம் நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஒருவேளை நிலைமை மோசமடைந்தால் மட்டுமே அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே பணியாற்றும் முறையை அறிமுகப்படுத்த குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் கூறினார். சர்வதேச மோதல்களால் உலகளாவிய விநியோக சங்கிலி சீர்குலைந்ததோடு கப்பல் போக்குவரத்து செலவுகளும் அதிகரித்துள்ளன. இது சர்வதேச சந்தையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளது என்றும் உலக சந்தையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்துள்ளது. தற்போது உள்நாட்டில் எரிபொருள் விலைகள் மாற்றியமைக்கப்பட்டிருந்தாலும் ஏப்ரல் மாதம் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட புதிய கையிருப்புகள் வரும்போது மீண்டும் விலை உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். தனியார் எரிவாயு நிறுவனங்கள் விலையை உயர்த்த முயற்சி செய்தாலும் சந்தையில் விலை நிலைத்தன்மையை பேண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மேலும் உலகளாவிய மோதல்கள் பற்றிய செய்திகள் வெளியானவுடன் எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசைகள் உருவாவதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பொதுமக்கள் பீதியடைந்து பொருட்களை குவிப்பதை தவிர்க்குமாறும் வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் கேட்டுக்கொண்டார்.